நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா தி ஓடிசி ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஓடிசி தி ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் லாஸ்ட்டாக அப்பியர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ரா எபிசோடில் தான். ஸோ ரா எபிசோடில் பிரான் பேக்கர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸை ராலின்ஸ் பார்க்கல, ஸ்மாக்டவுனும் பார்க்கல. இதுக்கப்புறம் அவர் எப்போ வருவார்னு சொல்லிட்டு WWE அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணலை. அதனால இப்போதைக்கு அவரை நம்ம எப்போ வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா ரோமன் ரெயின்ஸை இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்மளால பார்க்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அவர் வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க போகிறாராங்க. ஸோ ஆஃப்டர் த ரெஸ்லமீனியா ரால அப்பியர் ஆன நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதம் ஃபுல்லாக வந்துட்டு ரோமன் ரெயின்ஸாக பார்க்க முடியாது. அவர் வந்துட்டு ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாராம். அப்போ இதோட நம்ம ரோமன் ரெயின்ஸை நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் அடுத்த மாதம் நடக்க போகிற ஜூன் மந்தில் நடக்க போகிற ரா ஸ்மாக்டவுன் மணி தி பேங்க் ஈவெண்ட்டில் கூட அப்பியர் ஆகலாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மந்த் ஸோ மே மாதத்தில் நம்ம ரோமன் ரெயின்ஸை கொஞ்சம் பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் பேக்லாஸ் ஈவெண்ட் 2025 இந்த மாதம் நடக்க போகுது. 10ஆம் தேதி வரப்போகிற மே 10ஆம் தேதி பேக்லாஸ் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் கலந்துக்க மாட்டார். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வருத்தமாக தான் இருக்குது. என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபேன்ஸ்க்கெலாம் ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பிரேக் எடுப்பார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ரெஸ்லர் தான் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா பிரான் பிரேக்கர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு, பால் ஹேமன் வந்துட்டு ஏமாத்திருக்காரு. அந்த டைம் அப்போ இவரும் வந்து ஆக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் என்னன்னு தெரியல, மேபி WWE ஸ்டோரியில் எனக்கு கூட இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பிரேக் எடுங்க. ஸோ மேபி அந்த ஒரு ஃபேக்ஷனை பெருசு போடலாம். அது வரைக்கும் எந்த ஒரு இன்டர்ஃபேஸும் இருக்கக்கூடாதுன்னு கூட நம்ம ரோமன் ரெயின்ஸை வராமல் கூட இருக்கலாம். இப்போ அந்த செத் ராலின்ஸ் மற்றும் பிரான் பிரேக்கர், பால் ஹேமன் அந்த ரெண்டு பேர் அந்த டீமை கொஞ்சம் பெருசாக்கலாம். அந்த டீமை கொஞ்சம் ஹைப்னஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த வாரத்தோட ரா எபிசோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாமி ஜெயினை போட்டு பயங்கரமாக அட்டாக்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்ஷனில் சேரலன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக. அதனால் அந்த ஃபேக்ஷனை இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசு பண்ண முடியுதோ அவ்வளோக்கு பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு யாரும் இன்டர்ஃபேஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட நம்ம ரோமன் ரெயின்ஸை கொஞ்சம் பிரேக்காக கூட எடுத்துருக்கலாம். இது WWE சைடில் கூட பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸும் பர்சனலாக கொஞ்சம் லீவும் கேட்டிருக்கலாம். ஸோ என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இது மட்டும் உறுதி, வரப்போகிற மே 10ஆம் தேதி நடக்க போகிற பேக்லாஸ் ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் கலந்துக்க மாட்டார். அண்ட் மே மாதம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸை பார்க்க முடியாது. இதோட நம்ம வந்துட்டு அடுத்த மாதம் நடக்க போகிற ஜூன் மந்தில் தான் நம்ம ரோமன் ரெயின்ஸையே பார்க்க முடியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும், என்னடா இது ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் அவர் கையில் இருக்கும்போது எல்லா மேட்சஸும் தொடர்ந்து வின் பண்ணுவார். ஆனால் அவர் எப்போ டைட்டில் லாஸ் பண்ணுவாரோ அப்போதுலேருந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு அந்த ஹைப்னஸ்ஸே இல்லை, கம்மியாக இருக்குது, ரோமன் ரெயின்ஸ் எனர்ஜி இல்லை, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க. பட் ஆனால் இது உண்மை, இதுதான். ரோமன் ரெயின்ஸோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முடிஞ்சிடுச்சு. இதை வந்துட்டு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் அவர் பீக் டைமில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேர் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே முடிக்க முடியாத நிலமையில ரோமன் ரெயின்ஸ் இருந்தார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சியில் இருந்தார், யாருமே பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கோடி ரூட்ஸ் அவர்கள் பீட் பண்ணிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டு தான் இது. ஸோ அதனால் வந்துட்டு அந்தந்த டைமில் அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பாக நல்லாவே தெரியுவாங்க. அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இதுதான் உண்மை. ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் WWE ஆக்டிவ் இருக்க மாட்டார். அண்ட் WWE வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாய்ப்பு தராங்க. ஸோ அவரை வின் பண்ண வைக்கணும். அதுக்கு பெரிய ரெஸ்லர் ஏதாவது தோக்கணும் இல்லையா, அதனால ரோமன் ரெயின்ஸ் கூட தோக்கலாம். ஸோ அதான் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் யங்ஸ்டருக்குலாம் வாய்ப்பு தராங்க. அதனால் ரோமன் ரெயின்ஸோட பர்ஃபார்மன்ஸும் சரி அண்ட் அவர் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கும். இது நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதுதாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸோட அப்டேட் இதுதான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா அடுத்த மாதம் ஜூன் மந்தில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் மணி தி பேங்க் ஈவெண்ட்டில் ஒரு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இது மட்டும் உறுதி, இந்த வரப்போகிற பேக்லாஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்க மாட்டார். அண்ட் இந்த மாதம் மே மாதத்தில் அவர் வரமாட்டார். அவருக்கான ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாருங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இல்லாத வரைக்கும் அது அந்த ஒரு ஃபேக்ஷனை இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக ஹைப்னஸ்லாம் கொடுக்க முடியுதோ அவ்வளோக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப
ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் ஹேமனோட காயா இருக்கிறாங்களே நம்ம ராலன்ஸ் மற்றும் பிரான் பிரேக்கர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த டீமை வந்துட்டு எவ்வளோக்கு பெருசாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பயங்கர ஆவலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் அடுத்த மாதம் ஜூன் மாதத்தில் தான் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் தர போறாரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ரெவன்யூவும் பெருசாக இது வரைக்கும் வந்ததில்லை. நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டன் கொடுத்து நீங்கள் எனேபிள் பண்ணி மெம்பர்ஷிப்பும் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு உங்களோட முடிவு தான். ஸோ அதனால் உங்களோட முடிவு தான். ஸோ நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஜாயின் பட்டன் மூலிமா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.